வந்திருக்கும் நகைகள் எங்கே, கொண்டு வந்திருக்கும் பொருட்கள் எங்கே, சூட்கேஸ் எங்கே, மணிப்பட்டி எங்கே, செல்போன்கள் எங்கே உள்ளது என்பதின் பேரில் அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொண்டே செல்ல வேண்டும். உங்கள் பொருட்களையோ குழந்தைகளையோ அபகரிக்க, திருடி செல்ல டிப்டாப் ஆசாமிகள், ஆண் மற்றும் பெண் திருடர்கள் பல முறைகளை கையாண்டு கொண்டு இந்த கூட்ட நெரிசலில் வலம் வந்து கொண்டிருப்பார்கள். ஏன் உங்கள் அருகிலேயே கூட இருக்கக்கூடும். நீங்கள் ஏமாறும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு உங்கள் பொருட்களையோ குழந்தைகளையோ அபகரித்து சென்று விடுவார்கள். பிறகு நீங்கள் ஐயோ என்று அலறி எடுத்துக்கொண்டு காவல்துறை உதவியை நாடி வரக்கூடும். இது தேவைதானா? வெள்ளம் வருவதற்கு முன்பே அணை போட வேண்டும் என்பதற்கு குழந்தைகள் காணாமல் போவதற்கு முன்பே உஷாராக இருந்திருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்குமா? நம் பொருளை நாமே பாதுகாக்காமல் நம்மை போல் ஒருவரிடம் திருட போக விடுகிறோம் என்றால் எவ்வளவு கேவலம்! நன்கு யோசித்து பாருங்கள். காவல்துறை உங்கள் நண்பன். காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பு தாருங்கள். இறைவன் ஜோதிமயமாய் காட்சி தந்து அருள் பாலித்திருக்கும் திருத்தலங்கள் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை தீப விழாவிற்கு வருகை தரும் பொதுமக்களுக்கு காவல்துறையின் அன்பான வேண்டுகோள். தீப திருவிழாவினை காண வாகனத்தில் வந்திருக்கும் அன்பர்கள் அனைவரும் தங்களது வாகனங்களை காவல்துறையால் குறிப்பிடப்பட்டுள்ள பார்க்கிங் இடத்தில் மட்டுமே நிறுத்த வேண்டும். சந்தேகத்திற்குரிய பொருட்களை கண்டால் உடனே அருகில் உள்ள காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். குழந்தைகளின் சட்டை பையில் அக்குழந்தைகளின் பெற்றோரின் பெயர், முகவரி மற்றும் அவர்களது செல்போன் எண் ஆகியவைகளை குறித்து வைத்திருக்க வேண்டும். கார்த்திகை தீப திருநாள் கூட்டத்தில் முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்கள் தரும் உணவு பண்டங்கள், குளிர்பானங்கள், தேநீர்களை சாப்பிடக்கூடாது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் தகுந்த துணையின்றி வெளியே வரும்போது நிறைய தங்க நகைகளை அணிந்து வருவதை தவிர்க்கவும். கூட்ட நெரிசலில் குழந்தைகள் தொலைந்து விடுவதை தவிர்க்கும் பொருட்டு பெற்றோர் அல்லது பெரியவர்கள் தங்களது குழந்தைகளின் கைகளை பிடித்து பத்திரமாக அழைத்து செல்லவும். மோட்டார் வாகனங்களில் செல்லும் வாகன ஓட்டிகள் மெதுவாகவும் கவனமாகவும் ஓட்டிச் செல்லும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தீப திருவிழா தேரோட்டத்தின் போது தேர் சக்கரத்திற்கு அருகில் யாரும் செல்ல வேண்டாம் என தெரிவித்துக் கொள்கிறது. பக்தர்கள் தாங்கள் கொண்டு வரும் உணவுப் பொருட்களை சாப்பிட்டவுடன் கண்ட இடத்தில் போடாமல் அதற்கென உள்ள குப்பை தொட்டிகளை மட்டும் பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். காவல்துறை உங்கள் நண்பன். காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பு தாருங்கள். Beware of thieves. Devotees should take care of your jewelry items they wear safely. Devotees wearing gold jewelry should wear safety pins on both sides of their garments. Beware of people who come to help voluntarily. Do not buy or eat snacks, soft drinks or tea given by strangers. Do not carry money and jewelry in a bag. Do not hand over your belongings to the strangers for any reason. Women should secure their jewelry on. తిరువన్నామలైలో ప్రారంభించబడింది. తిరువన్నామలై జిల్లా పోలీస్ శాఖ ఉత్సవమునకు వస్తున్న భక్తులను ప్రేమతో ఆహ్వానిస్తున్నాం. దొంగలున్నారు, జాగ్రత్త. భక్తులు తాము ధరించిన నగలను, వస్తువులను జాగ్రత్తగా చూసుకొనవలెను. భక్తులు తాము ധരിക്കുന്ന బంగారు നഗలను ദുസ്തുല ഇരുപക്കല ഉന്ന സേഫ്റ്റി പിൻ പെട്ടി നിങ്ങളുടെ സാധനങ്ങൾ യാതൊരു കാരണവശാലും കൊടുക്കാതിരിക്കുക. തിരക്കുള്ള സ്ഥലങ്ങളിൽ നിങ്ങളുടെ நிறைய தங்க நகைகளை அணிந்து வருவதை தவிர்க்கவும். கூட்ட நெரிசலில் குழந்தைகள் தொலைந்து விடுவதை தவிர்க்கும் பொருட்டு பெற்றோர் அல்லது பெரியவர்கள் தங்களது குழந்தைகளின் கைகளை பிடித்து பத்திரமாக அழைத்து செல்லவும். மோட்டார் வாகனங்களில் செல்லும் வாகன ஓட்டிகள் மெதுவாகவும் கவனமாகவும் ஓட்டிச் செல்லும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தீப திருவிழா தேரோட்டத்தின் போது தேர் சக்கரத்திற்கு அருகில் யாரும் செல்ல வேண்டாம் என தெரிவித்துக் கொள்கிறது. பக்தர்கள் தாங்கள் கொண்டு വരും ക്ഷണിച്ചുകൊള്ളുന്നു. മോഷ്ടാക്കളെ സൂക്ഷിക്കുക. ഭക്തജനങ്ങളുടെ സ്വർണ്ണാഭരണങ്ങൾ സേഫ്റ്റി പിൻ ഉപയോഗിച്ച് സുരക്ഷിതമാക്കുക. നമ്മൾ ആവശ്യപ്പെടാതെ നമ്മളെ സഹായിക്കാൻ വരുന്നവരെ സൂക്ഷിക്കുക. നമുക്ക് മുൻപരിചയമില്ലാത്ത ആളുകൾ തരുന്ന ആഹാര സാധനങ്ങൾ, ശീതള പാനീയങ്ങൾ
ചായ, കാപ്പി, ബിസ്ക്കറ്റ് എന്നിവ വാങ്ങിക്കഴിക്കരുത്. പണം, വിലപിടിപ്പുള്ള വസ്തുക്കൾ അടങ്ങിയ പേഴ്സ് ക്ഷേത്ര ദർശനത്തിന് വരുമ്പോൾ നിങ്ങളുടെ സാധനങ്ങൾ യാതൊരു കാരണവശാലും കൊടുക്കാതിരിക്കുക. തിരക്കുള്ള സ്ഥലങ്ങളിൽ നിങ്ങളുടെ വിലപിടിപ്പുള്ള വസ്തുക്കൾ കൂടുതൽ ശ്രദ്ധിക്കുക. ബസ് കയറുമ്പോഴും ദർശന സമയത്തും തിരക്കൊഴിവാക്കുക. നിങ്ങളുടെ മൊബൈൽ സൂക്ഷിക്കുക. ആരെ സംശയം തോന്നിയാലും പോലീസിനെ അറിയിക്കുക. അടിയന്തര സഹായത്തിന് 100 ഡയൽ ചെയ്യുക. திருவண்ணாமலை காவல்துறையின் முக்கிய அறிவிப்பு. கார்த்திகை தீப திருவிழாவிற்கு வந்துள்ள விதியுங்கள். ஜாக்கிரதை, திருடர்கள் நல்லவர்கள் போல் உங்கள் அருகிலேயே இருக்கலாம் என எச்சரிக்கிறது திருவண்ணாமலை காவல்துறை. பக்தர்களுக்கு காவல்துறையின் எச்சரிக்கை. நகை பெட்டி திறந்து கிடந்தால் யாரையும் திருடச் சொல்லும். ஜாக்கிரதை, பெண்கள் ஜாக்கிரதை, உங்கள் செல்போன்கள் ஜாக்கிரதை, குறிப்பாக குழந்தைகள் ஜாக்கிரதை. கூட்ட நெரிசலில் வலம் வந்து கொண்டிருப்பார்கள். ஏன் உங்கள் அருகிலேயே கூட இருக்கக்கூடும். நீங்கள் ஏமாறும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு உங்கள் பொருட்களையோ குழந்தைகளையோ அபகரித்து சென்று விடுவார்கள். பிறகு நீங்கள் ஐயகோ என்று அலறி எடுத்துக்கொண்டு காவல்துறை உதவியை நாடி வரக்கூடும். இது தேவைதானா? வெள்ளம் வருவதற்கு முன்பே அணை போட வேண்டும் என்பதற்கு இணங்க குழந்தைகள் காணாமல் போவதற்கு முன்பே உஷாராக இருந்திருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்குமா? நம் பொருளை நாமே பாதுகாக்காமல் வேண்டுகோள். தீப திருவிழாவிற்கான வாகனத்தில் வந்திருக்கும் அன்பர்கள் அனைவரும் தங்களது வாகனங்களில் காவல்துறையால் குறிப்பிடப்பட்டுள்ள பார்க்கிங் இடத்தில் மட்டுமே நிறுத்த வேண்டும். சந்தேகத்திற்குரிய பொருட்களை கண்டால் உடனே அருகில் உள்ள காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். குழந்தைகளின் சட்டை பையில் அக்குழந்தைகளின் பெற்றோரின் பெயர், முகவரி மற்றும் அவர்களது செல்போன் எண் ஆகியவைகளை குறித்து வைத்திருக்க வேண்டும். கார்த்திகை தீப திருநாள் கூட்டத்தில் and jewelry in a bag. Do not hand over your belongings to the stranger. పెట్టి జాగ్రత్త ఉంచండి. తాముగా ముందుకు వచ్చి సహాయం చేస్తామనే వ్యక్తుల దగ్గర హెచ్చరికతో ఉండవలెను. పరిచయం లేని వ్యక్తులు ఇచ్చే పదార్థములు, శీతల పానీయాలు, బిస్కెట్ మొదలగు వాటిని తినరాదు. నగలు మరియు ధనమును బ్యాగ్లో పెట్టుకొని రావచ్చు. తెలియని వ్యక్తులకు మీ సామాగ్రి ఇచ్చి స్నానమునకు, మూత్ర విసర్జనానికి వెళ్ళరాదు. కర్పూరం వెలిగించే ప్రదేశంలో ఆడవారు తమ నగలను జాగ్రత్తగా చూసుకునవలెను. బస్సు ఎక్కుతున్నప్పుడు ముందుకు ఎగిసిపడి ఎక్కరాదు. మీ సెల్ ఫోన్ మరియు డబ్బులను జాగ్రత్తగా చూసుకునవలెను. సందేహంగా ఉన్న వ్యక్తులు తారసపడితే మీ దగ్గరలో ఉన్న పోలీసులకు తెలియపరచండి. అవసరకాల సమయమునకు 3 నెంబర్కు ఫోన్ చేయగలరు. భక్తులు ఈ ఏటీఎం కార్డును ఇతరులకు ఇచ్చి డబ్బు డ్రా చేయకూడదు. ఏటీఎం పిన్, పాస్వర్డ్ను ఇతరులకు తెలియజేయవద్దు. ఇట్లు తిరువన్నామలై పోలీసుకి ಪ್ರೀತಿಯಿಂದ ಸ್ವಾಗತಿಸುತ್ತದೆ. ತಿರುವಣ್ಣಾಮಲೈ ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಪೊಲೀಸ್ ಪ್ರಕಟಣೆ.